ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரு நைட்டு போல் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கவங்க வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, கோலம் பார்த்திங்கன்னா போட போட வந்து பெருசாகிட்டே போச்சு. நல்லா வந்து பிக் கோலமாக நல்லா பெருசாக ஃபஸ்ட்டு போட்டுடலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு வெளியில் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட்டில் வந்து கலர் கொடுத்துக்கிட்டாங்க. தென் வந்து அப்புறம் நம்ம கலர் கொடுத்துக்கலாம், அப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து கலர் கொடுத்துக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. பாருங்கள், உள்ளே கலர் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே சூப்பராக இருக்குன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த கோலம் நாங்கள் வந்து போட்டு முடிக்கும் போது டைம் பார்த்திங்கன்னா வந்து 1 o'clock மேலே ஆயிடுச்சு. 2:30 எல்லாம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ பொறுமையாக போட்டோம். இந்த கோலமெல்லாம் போட்டுட்டு வந்து கொஞ்சம் வந்து ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஒரு பொங்கல் பானை போட சொன்னேன். அழகாக இருந்துச்சு. பொங்கல் பானை போட்டதுக்கப்புறம் பொங்கல் பானைக்கும் வந்து ஷேடிங்லாம் கொடுக்கலான்னு கொடுத்தாச்சு. நம்ம ஏதாவது நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு நியூ டிஷ் வந்து செஞ்சுருந்தேன். நம்ம அவசரமாக வந்து ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் டிஃபன் பாக்ஸுக்குனால் இது வந்து ட்ரை பண்ணுங்கள். முட்டை மசால் சாதம் மாதிரி, ஓகேங்களா, மசால் முட்டை எக் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன், ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தழை. இதை போட்டு நல்லா வந்து ஃபைனாக ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பழைய சாதமாக இருக்கட்டும், இல்லை வந்து அப்போ தான் வடித்த சாதமாக இருந்தாலும் சரி, நல்லா வந்து உதிரியாக வந்து வடிச்சுக்கோங்க. வடித்து நல்லா வச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதுக்கு நான் வந்து 2 பேர்த்துக்கு அளவானது அப்படிங்கிறதுனால நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். 2 முட்டை, கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரிய பெரிய துண்டாக வரணுன்னா நல்லா அந்த முட்டை வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சின்ன பொடுசாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்படி பொடி மாஸ் மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அப்படி நான் பண்ணி வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே பேனை வந்து ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு கை கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற வரையும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா போட்டுறாதீங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் திரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இது வணக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் நல்லா வந்து வதங்கியிருக்கு அப்படிங்கிறது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, அதுக்கு எவ்வளோ தேவையான அளவு வந்து உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவும் நல்லா வந்து வதங்கணும். இது வதங்கினோன்னு வந்து நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணி அது கூடயே வந்து ரைஸையும் போட்டு நல்லா வந்து ஒரு நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸு கொடுத்திங்கன்னா வந்து நம்ம சூப்பரான மசாலா எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைகளாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அன்றைக்கி வந்து வெளில போனோம். எங்கே பார்த்திங்கன்னா ஒரு மூவிக்கு போனோம். இப்போ வந்து சிவகார்த்திகேயனோடது ஃபேமஸாக இருக்குல்ல, அயலா அப்படின்ற மூவிக்கு வந்து போகும்போது பார்த்திங்கன்னா இவனுக்கு அக்கீஸ் எடுக்க மறந்துட்டேன். சரி அதையே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு உள்ளே போனால் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபுல் ஏசியோட ஃபுல்லாக பார்க்குறக்கு வந்து படம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். பட் ஆனால் வந்து குழந்தைங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த படம். அயலான் நல்லா இருக்குது பாருங்கள், டைட்டிலோடு வந்தோன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்டர்வெல்லில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தலைவர் பாருங்கள் ஜம்முன்னு சூப்பராக இருக்காங்களா, இவனெல்லாம் ரெடி பண்ணி தூக்கிட்டு இருக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வெல்லில் வந்து நல்லா பாப்கார்ன், ஃபில்டர் காஃபி இதெல்லாம் குடித்தேன். எனக்கு அதெல்லாம் குடித்தாதான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஒரு சூப்பராக வந்து ஒரு ஃபில்டர் காஃபி